ஈசனுடைய வழிபாட்டில் அவருடைய 64 வடிவங்களில் 6வது வடிவமாக சோமாஸ்கந்தருடைய வழிபாடு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடு. ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சகோபந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு 100 வாழியே. நம்மளுடைய முன்னோர்கள், அதுவும் பல்லவர் காலத்தில் சோமாஸ்கந்தர் அவருடைய சிற்பத்தை வடிவச்சு அந்த பல்லவ ராஜாக்கள் வடிவமைச்சு சோழ மன்னர்களால் அது நம்மளுடைய இந்தியா முழுவதும், தென்னிந்தியா மட்டுமல்லாமல் வட இந்தியாவுக்கும் பரப்பப்பட்டது அப்படின்னா அது சோழர்களுக்கே அந்த பெருமை போய் சேரும். இதில் இருக்க ஒரு வருத்தம் கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காஞ்சிபுரத்தில் எந்த ஒரு கோயில்லையுமே சோமாஸ்கந்தருடைய வழிபாடு இல்லை. ஏன் அப்படின்னா, அங்கே ஏகாம்பரேஸ்வரரும் காமாட்சி அம்மனும் குமரக்கோட்டமும் இது மூன்றுமே வடிவமைக்கப்பட்டதே சோமாஸ்கந்தருடைய வடிவத்தில் தான் இருக்கும். ஆகையாலே காஞ்சிபுரத்தில் மற்ற எந்த கோயில்லையுமே, ஈஸ்வரன் கோயில்லையோ இல்லை மற்ற ஏனைய கோயில்களிலோ சோமாஸ்கந்தருடைய சிற்பத்திற்கு வழிபாடு கிடையாது. ஆனால் நம்ம சோமாஸ்கந்தர் அப்படின்னு சொல்லிட்டோன்னா நமக்கு பிரதானமாக தெரியணும் அப்படின்னா அது திருவாரூர் தான். ஆயிரங்கால் மண்டபத்தில் எழுந்தருளக்கூடிய அந்த ராஜ அமைப்பு அந்த ஈஸ்வரனுக்கே போய் சேரும். சோமாஸ்கந்தருடைய வழிபாடு, சச்சிதானந்தத்துடைய வழிபாடு அப்படின்னாலே சக்தி, சிவன், ஆனந்தம். அதாவது சிவனும் சக்தியும் ஒரு குடும்பத்தில் எவ்வளோ முக்கியமோ, அவர்களுடைய வழிநடத்தல் எவ்வளோ அவசியமோ, அந்த ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய இந்த பிள்ளை செல்வங்களான கந்தன், குமரன், முருகன் அவருடைய வழிபாடு, இவ 3 பேரும் ஒன்று சேர்ந்து, ஆக்சுவலாக சோமாஸ்கந்தருடைய வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அமர்ந்த கோலத்தில் ஈஸ்வரனும், அதாவது சிவனும், பக்கத்தில் சக்தியையும், அவங்களும் அமர்ந்த கோலத்தில், இவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கந்தன், முருகன், இதுதான் வடிவமைக்கப்பட்ட ஒரு விஷயம். தந்தையின் சொல் கேட்டு தாயின் வளர்ப்போடு அழகாக ஒரு குழந்தை எப்படி வளருதோ அப்போ அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும். அப்படி தான் இதனுடைய உட்தத்துவம். இந்த விஷயம் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டும், இருந்தால் நல்லவைகள் நடக்கும் அப்படின்றது, தாய் தந்தையுடைய சொல் கேட்டு ஒரு குழந்தை பெற்று அந்த குழந்தை வளர வேண்டும் அப்படின்றத உணர்த்தி சொன்ன விஷயந்தான் சோமாஸ்கந்தருடைய விஷயம். சச்சிதானந்தத்தை எப்போ நம்ம வழிபடுறோமோ, சோமாஸ்கந்தருடைய வழிபாடு எப்போ ஒரு குடும்பத்தில் இருக்கோ, அந்த குடும்பம் செல்வ செழிப்பு மட்டும் இல்லாமல், ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல், உலகத்திலேயே சிறந்த குடும்பமாக வழிபடும் அப்படின்றது தான் நமக்கு விளங்கும். அப்படின்றது தான் நமக்கு நம்ம முன்னோர்கள் கொடுத்த ஒரு விஷயம். ஆகையால் ஒவ்வொரு குடும்பமும் சிறப்புற்று வாழ வேண்டும் அப்படின்னா அவசியம் சோமாஸ்கந்தருடைய வழிபாடு முக்கியத்துவமாக இருக்கும். சோமாஸ்கந்தரை வழிபட வேண்டிய நாட்கள் அப்படின்னு சொன்னோன்னா, எப்பயுமே பிரதோஷ நாட்களில் வழிபடுறது நமக்கு அது ரெகுலராக இருக்கும். வியாழக்கிழமையில் நீங்கள் போய் சோமாஸ்கந்தர் வழிபடுறீங்க அப்படின்னா நிச்சயமாக, அதுவும் மாலை நேரத்தில் ஒரு 6 மணிக்கு மேலே நீங்கள் வழிபடுறீங்க அப்படின்னா நிச்சயமாக மிகச்சிறந்த ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் சோமாஸ்கந்தர் குடும்பத்திற்கு, ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும், செல்வம், குழந்தை செல்வங்களோடு தாய், தந்தை, மகன், பிள்ளை, மகள் எல்லோருமே சிறப்பாக வாழ சோமாஸ்கந்தர் வழி செய்வார் அப்படின்றது தான் அதனுடைய ஐதீகம். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் பிச்சைக்குள் இங்கும் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.